லெஸ்பியனே கிடையாது. நீ ஒரு ஆண் கூட ஆல்ரெடி உடல் உறவுல இருந்திருக்கிற. இப்ப நீ ஒரு பெண் கூட இருக்கும்போது நீ எப்படி லெஸ்பியனா இருக்க முடியும்? அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. 13 வயசுல எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க சார். காவல்துறையில வந்து எங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அத பேச ஸ்டார்ட் எங்கள பத்தி பண்றாங்க சார். பேசுறாங்க. அப்ப அதுவே ஒரு டிஃபெண்ட் ஜெயிலுக்கு கூட அவங்க நீங்க அனுப்பலாம். இப்ப எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து 3 விதமா போட்டிருக்கேன்னு சொன்னாங்க சார். நீங்கலாம் கல்யாணம் பண்ணா அதெல்லாம் கல்யாணமே கிடையாது. நாங்களா போனா தான் கல்யாணம். இது என் எதிர்க்கே அத சொல்லிருக்காங்க. சொல்றாங்க. அது அப்படியே சமூக வலைத்தளத்திலே சொல்றாங்க. சொல்றாங்க. லெஸ்பியன் கல்யாணம்னா அது கல்யாணமா செல்லுபடி ஆகாதுங்கிற மாரி சொல்றாங்க. லெஸ்பியன் மேரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் சார். சோ அத வந்து லீகல் இல்லையா? இத நம்ம பண்றதுனால நமக்கு பின்னாடி இந்த ப்ராப்ளம் எதனா வருமா? சோ அத ஹாய் ஜிகே ஃபேமிலிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் இந்த 1 இயரா வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நாங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண வந்திருக்கோம். நிறைய சில புரிதல் இல்லாம நிறைய பேருக்குமே வந்து ஒரு லெஸ்பியன் கப்பல்னா என்னன்னு தெரியாம நம்மளுக்கு எப்படி எதை சிலதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாத விஷயத்தெல்லாம் பத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா லீகலா சில விஷயம் நம்மளுக்கு நிறைய விஷயமே தெரியுது தெரியல, அதை தாண்டி நம்ம வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவும் இல்லை. ஸோ இதை பத்திலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நடக்கிற விஷயத்த நாங்கள் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ அது யாரு என்ன அப்படின்றதுதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நிறைய அக்காமாருங்க அண்ணன்மாருங்கலாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ. உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். தேடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த விஷயத்த கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து சொல்லணுன்றதுனால இந்த டைம் நம்மளுக்காக ஒதுக்கி கேட்டு இந்த விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு மேல நான் போடுற வீடியோ பண்ணுவீங்க, போட்டிருக்க வீடியோலாம் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக எப்பவுமே நான் வந்து இந்த அளவுக்கு பேசுறத ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க அப்படின்றத இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். எங்களை தாண்டி இது உங்களுக்குமே ரொம்ப உபயோகப்படுற விஷயமா இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி பேச போறோம், எதை பத்திலாம் நான் தெரிஞ்சுக்க போறோன்றத வீடியோக்குள்ள வந்து பாருங்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கவினிலா, இவங்க பேர் காயத்ரி. நாங்க வந்து ஓரினை சேர்க்கையாளர் சொல்லுவாங்க சார். லெஸ்பியன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நாங்க வரோம். எங்களுக்கு என்னன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து எங்களுக்கு நீங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு சட்ட திருத்தங்கள் எல்லாத்த பத்தி தெரியும். என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன், எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், எதை நம்ம வந்து இல்லாத விஷயத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சில கட்ட சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது வந்து இதுவா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குன்றதுனால உங்ககிட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உங்களை முன்னாடி இன்ட்ரோ நீங்க யாரு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். ஸோ என் பேர் வந்து கார்த்திகேயன். ஸோ நான் இங்கே வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 10 வருஷமா ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது அவங்க எப்பவுமே ஒரு சின்ன ஒரு பயத்தோட தான் வந்தாங்க. சரி இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா? ஏன்னா அவங்க நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்து வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட கேட்கும்போது ஒரே விஷயம் தான் கேட்டாங்க. ஓ லீகல் இதுக்கெல்லாம் ரைட் இருக்கா, இப்பெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமா, எங்களையும் இந்த அளவுக்குலாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கொஸ்டின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்றத ஒரு சின்ன ஒரு பதிவு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஸோ அதை பத்தின விளக்கங்கள் ஜென்ரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஸ்பியன் இல்லாம எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குயர் கமிட்டிஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதாவது நம்ம ஒரு லெஸ்பியன் இல்ல ஒரு கே இல்ல எந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இல்ல எனி கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி சார்ந்து இருக்கவங்கள நம்ம வந்துட்டு ஒரு உணர்வா தான் பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா கோர்ட்டே அப்படிதான் பாக்குது. சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்றது இதை நம்ம வந்துட்டு யாரும் யாரும் வந்துட்டு உள்ள போய் இதுல ஒரு சொசைட்டியல் ஒரு ஒரு விஷயத்த புகுத்துறதோ இல்ல இது சரி இது தவறு அப்படின்ற சொல்றதோ வந்துட்டு ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கான ஒரு எமோஷனல் கனெக்ட். அந்த கனெக்டை பத்தி யாருமே வந்துட்டு கொச்சப்படுத்தி பேசுறதோ இல்ல அதை பத்தி அது சரியில்லை, அது வந்து கலாச்சாரத்துக்கு
புறம்பானது அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்றது வந்து சரியில்லை. அவங்களோட விதத்தை அவங்க பக்கமாக விடுறது தான் நல்லது அப்படின்றதான் இந்த கோட் சொல்றது. சார் இப்போ நீங்க வந்து இவ்ளோ புரிதலோட ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, இப்ப எங்க அக்கம் பக்கத்துல இருக்க சார்ந்து வருதுன்னா, நாங்க போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியுது. இதுவே வந்து ஒரு பெரிய லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்டின்னும்போது, நாங்க வந்து ஒரு உங்கள மாரி ஒரு லாயர்ஸ் அப்படி இல்லன்னா ஒரு ஸ்டேஷன்ஸ் இந்த மாரி இடத்துல தான் நாங்க அணுகுறதா இருக்குது. இப்ப உங்களுக்கு இருக்கிற புரிதல் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸா நான் இந்த விஷயத்த சர்வே பண்ணியிருக்கேன். நான் நெறைய விஷயத்துக்காக வந்து ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு போயிருக்கேன். ஆனா வந்து அங்க எங்களோட பார்க்கிற விதமோ, இல்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமோ, அது வந்து எல்லா மக்களுக்கும் ஈஸியா கிடைக்கிற மாரி எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அது நான் வந்து ரொம்ப இப்போ இப்ப ரீசென்ட் டைம்ல எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ அத நான் ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. அந்த விஷயத்த நீங்க எப்படி சார் சொல்ல வரீங்க? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு பீப்பிள் இந்த மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றது தான் நான் ஜென்ரலா சொல்ல முடியும். ஆனா லீகலா பார்த்தா, உங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு என்ன ரைட் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கும் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, நீங்க ஸ்டேஷன போறதா இருக்கட்டும், இல்ல நீங்க கோர்ட்ட வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு என்னலாம் ரைட் இருக்கோ, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்கட்டும், இல்ல அது ஒரு பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல இருக்கட்டும், ஒரு கிரிமினல் கேஸா இருக்கட்டும், சிவில் கேஸா இருக்கட்டும், என்னெல்லாம் ரைட்ஸ் ஒரு சக மனிதனுக்கு என்ன இருக்கோ, அதே ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு மேடம். கண்டிப்பாக. ஆனா, இப்போ எங்களுக்கு ஏத்த நியாயமோ, இல்ல வந்து நாங்க வைக்கிற ஒரு கோரிக்கையோ, அத வந்து எடுத்து சில விஷயத்த செய்ய மாட்றாங்க. அது வந்து நம்ம நம்ம வந்து அத வந்து கேட்க போனா, "அம்மா எல்லாரும் உங்கள ஒண்ணு ஒண்ணு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க. நீங்க விடுமா." ஏன்னா நாங்க ஒரு சமூக ஊடதளத்துல இருக்கும்போது, எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு தான் நெறைய மக்கள் வராங்க. ஏன்னா நாங்க இப்படி இருக்கிறோன்றத பார்த்துட்டு, எங்களுக்கு ஒரு தப்பான கருத்துக்கள வந்து பதிவு பண்றவங்களும் வருவாங்க. அத தாண்டி எங்களையும் ஒரு ஒரு சக மனுஷன் மாரி, சிஸ்டர் மாரி நெனைக்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்ப அவங்கலாம் வந்து என்கிட்ட கேட்கறதுன்னா, இதுக்கு இந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு தெரியாத விஷயத்த மேபி அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். மேபி யுஎஸ்ல இருந்து பண்றேன்றாங்க. அந்த மாரி சில கருத்துக்கள்லாம் வைக்கும்போது, அந்த மனிதர்கள் வந்து சொல்ற சில விஷயம் உண்மையா இருக்குதுன்றத நான் அதுக்கப்புறம் போய் எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ்ல நான் செக் பண்ணும்போது, அது ஆமா இந்த மாரி ஒரு கருத்துக்களுக்கு இந்த மாரி பதிவு பண்ணலாம். இந்த மாரி இவ்வளவு பேசியிருக்காங்களா? இந்த மாரி நீங்க போய் கேட்கலாம். அப்படின்ற மாரி இருக்குது. ஆனா நாங்க அந்த விஷயத்த போயிட்டு, "ஏன் சார் நீங்க இந்த மாரி எங்களுக்கான விஷயத்த பண்ணி குடுக்கல?" அப்படின்னும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி அவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயத்த நம்மகிட்ட எடுத்து வைக்கிறாங்க. காவல்துறை சொல்றவன் தரப்புல 1000 இருந்து. சொல்லுவான். இதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதும்மா அப்படிங்கிற மாரிலாம் சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குங்க சார். சோ அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? இத நான் ஜெனரலைஸா பேசணும், லீகல் ஃபார்மேட் மட்டும் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விகளுக்கு 2 தரப்பு இருக்கு. ஒண்ணு உண்மையான பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு ஃபேமுக்காக பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில இது எப்படி எடுத்து கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா தான் இன்னமும் இருக்கு. அதை எப்படி கொண்டு போகணும்? இத சொன்னா கருத்துக்கள் எப்படி மாறும்? இல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கம்ப்ளைண்ட் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இருக்கும்போதே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். சும்மா ஒரு ஃபேமுக்காகவோ, இல்ல ஒரு மீடியாக்காகவோ, இல்ல ஒரு சும்மா ஒரு இது பண்றதுக்காகவோ வந்துட்டு, இதெல்லாம் நீங்க பண்றதுங்கிறது சரியில்ல அப்படின்றது தான் சொல்றது. பட் ஏன் வந்துட்டு இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாரி எடுத்து கொண்டு போறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஓவராலா தான் நீங்க பிக்சர பார்க்கணும். இது வந்துட்டு சொசைட்டல் பிரஷரா இருக்கலாம். இல்ல ஒரு 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 பீப்பிள் மைண்ட் செட்டா இருக்கலாம். இல்ல ஒருத்தங்க என்னதான் போலீஸா இருந்தாலும், சட்டமா இருந்தாலும் அங்க உட்கார்ந்திருக்கவனும் ஒரு மனிதன் தானே. சோ ம். அவங்களோட கருத்து அப்படிங்கிறது மாறலாம். மாறுபடும். நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவங்கள அக்செப்ட் பண்ணுமா? இல்ல இவங்க சொல்றது சரியா, தவறா? இவங்க வந்து நிஜமாவே சொல்றாங்களா? இல்ல சும்மா YouTubeக்காகவும், Instagramக்காகவும், பேட்டிக்காகவும், அந்த மாரி விஷயத்துக்காக பேசுறாங்களா? அப்படின்ற கொஸ்டின் நெறைய இருக்குங்க மேடம். ஏன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயத்த அதாவது சரியா போறத விட தப்பான முறையில கண்காட்டி கொண்டு வர விஷயங்கள் ரொம்ப அதிகமா ஆயிருச்சு. ஸோ அப்படின்றப்போ, இந்த லெஸ்பியன் கப்பிள்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கே கப்பிளா இருக்கட்டும், இல்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி சார்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இத வந்துட்டு ஒரு ரொம்ப பிரபலமா ஆக்கி ஒரு 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 பெரிய கான்டென்ட் ஆக்கி பேசுற நிலைமைகள் தான் அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. ஆனா உண்மையானவங்களும் இருக்காங்க. அதான் சார். ஒரு சில பேர் பண்றதுனால எல்லாருமே எல்லாருமே சுத்தி காட்ட தப்புன்னு இருக்காங்க. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சட்ட ரீதியாகவே வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹராஸ்மென்ட் நடக்குது, செய்யுது அப்படின்னா, உடனடியா அரெஸ்ட்லாம் இருந்துச்சு. டொமஸ்டிக் இதுல இல்லன்னா நம்ம டவுரி அரியாஸ் இதுக்கோ. ஆனா, டவுரி கேஸுக்கோ, இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸுக்கோ இமிடியேட் ஆக்ஷன் இருந்த காலம் தள்ளி போய், இன்னைக்கு சில தப்பான ஃபால்ஸ் அலிகேஷன் விஷயங்கள்லாம் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு டவுரி ஹராஸ்மென்ட்டோ, இல்லன்னா ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் குடுத்தா, ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க தான் செய்றாங்க. என்ன ம். நடந்திருக்கு? ஏது நடந்திருக்கு? உண்மையிலேயே டவுரி நடந்திருக்கா? உண்மையிலேயே ஹராஸ்மென்ட் நடந்திருக்கா? அப்படின்ற விஷயத்த ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா லேடிஸ் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு, சில லேடிஸ் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சில லேடிஸ் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணி அதை ஒரு இதா எடுத்து அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கேட்டு போற காலங்கள் இருக்கனால உண்மையான பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஸ்லோ ஜஸ்டிஸா தான் கிடைக்குது. ஸோ அப்படின்னு ஒரு கருத்து வரும்போது உங்க சைட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புளும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம உண்மையா பாதிக்கப்பட்டால், அதை உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக பீப்புள் மைண்ட் செட் மாறும். இன்னொன்னு, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு உங்களோட மொத்த கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இந்த ஸ்ட்ராங்னஸை காட்டலையோ, நாங்க வந்துட்டு இப்போ ஒரு ஒரு மென்னோ விமன் கல்யாணம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க செய்யறாங்க அப்படின்னா, ஆமா இவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரா இருக்கிறாங்க, இந்த சொசைட்டில நாங்க வந்து ஒரு கருத்தா நிக்கிறோம், நாங்க மேல வந்து காட்டுறோம், நாங்க ஒரு கப்பலா நாங்க டுகெதர் க்ரோ பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுற பக்குவங்கள் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்குதோ அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. ஏன்னா நானும் நிறைய பீப்புள் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அவங்களோட உணர்வை நான் மதிக்கிறேன். ஸோ உணர்வுன்னு வரும்போது எமோஷனலா பார்க்கும்போது கண்டிப்பாக அதை நான் வந்து மதிக்க தான் செய்யணும். ஆனா அதை கொஞ்சம் நல்ல விதமாக இந்த சொசைட்டிக்கு கரெக்டா எடுத்துட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கான சொசைட்டியல் ஸ்டேட்டஸும் மாறுமோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அப்படின்னு பார்க்க போனா நாங்க வந்து எந்த தப்பும் பண்ணல. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எந்த தப்பும் பண்ணல. யாரையும் போய் ஒரு அக்ரெசிவா பேசுறதோ இல்ல வைக்கிறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. பட் ஆனா தொடர்ந்து எங்களுக்கு அடிமேல அடி எங்களோட சமுதாயம், ஐ மீன் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற மக்களே வந்து எங்களுக்கு நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் தாங்க. இத வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு ஆளும் வந்து முன்னாடி வர மாட்டாங்க. ஒரு கே கப்பலா எக்ஸாம்பிளா இருக்கட்டும். சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்பு ஒரு திருநங்கையால நாங்க வந்து நிறைய விதத்துல பாதிக்கப்பட்டோம். சோ அப்படி பாதிக்கப்படும் பொழுது எனக்கான நியாயத்தை நான் எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். விசாரணை எல்லாமே நல்லா நடந்தது. அவங்க மேல எஃப்ஐஆருமே போடப்பட்டுச்சு. கடைசியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை பத்தி நீங்களும் இவங்கள பத்தி அவங்களும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்கள்கிட்ட எழுதி வாங்கினாங்க. இப்ப வரைக்கும் காவல்துறை சொன்னதை நாங்க இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆப்போசிட்ல உள்ள பார்ட்டிஸ் வந்து அடுத்தடுத்த சேனல்ஸ்லயும் அடுத்தடுத்த அவங்களுடைய ஓன் சேனல்ஸுமே அவங்கள பத்தி நான் பேசுறதுல திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அது எந்த விதத்துல நியாயம்? நாங்க எங்களோட தரப்பு என்ன சொல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கா, இல்ல நாங்க இதை சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல மேம், இது நம்ம ஜெனரலைஸா லீகலா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கனாலே, அதுவும் எஃப்ஐஆர் போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அந்த எஃப்ஐஆர் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க பேசக்கூடாது. அவங்க பண்ணவும் கூடாது. ஏன்னா அது நாங்க டீஃபமேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு மனிதனை பத்திய ஒரு ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களோட கருத்தோ இல்லைன்னா அவங்க லைஃப் ஸ்டைலை பத்தியோ இல்ல அவங்கள வாழ்ற வாழ்க்கையை பத்தியோ யாருக்கும் கமெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்ப அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க சார். காவல்துறையில வந்து எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பேச ஸ்டார்ட் எங்களை பத்தி பண்றாங்க சார். பேசுறாங்க. அப்ப அதுவே ஒரு டிஃபமேஷன் தானே மேடம். ஏன்னா நீங்க காவல்துறையில போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு எழுதி கொடுத்தோ இல்லைன்னா ஒரு வாய்மொழியாக போயிட்டு நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கடைபிடிக்கணும்ல. அப்ப நீங்க அதை வேணும்னே நீங்க பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா டிஃபமேஷன் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சிவில் ரெமடிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கு, கிரிமினல் ரெமடிஸும் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ற சூழ்நிலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்கலாம். இது எங்களோட லைஃப் ஸ்டைல், இது எங்களோட வாழ்வாதாரம், நாங்க எப்படி வேணா வாழ்வோம், அது வந்து எங்களோட முறை, அது நீங்க கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்படி வாழ்றீங்கன்றது நாங்க எதுவும் கமெண்ட் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி நாங்க எப்படி வாழணுன்றது நீங்க கமெண்ட் பண்ண கூடாது. ஆனா அது எப்படி இப்ப வந்துட்டு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. ஒரு 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 கான்ட்ரவர்சியாவும் பேசுற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நீங்களும் வந்துட்டு உங்க சைடுல ஒரு தரப்பு, ஒரு எக்ஸாம்பிள், நீங்களும் உங்க தரப்புல நீங்க ஒரு கான்ட்ரவர்சி பேசி அவங்களுக்கு தரப்புல ஒரு கான்ட்ரவர்சி பேசினா போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் மேடம் நீங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க பேசிக்கிறீங்க, எங்களை ஏன் மேடம் போட்டு தேவையில்லாம டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சோ எப்பவுமே ஒரு விஷயம் பேச போறோம் அப்படின்னா யார் மனதையும் தனிப்பட்ட முறையில புண்படுத்தாம அவங்க வாழ்க்கை முறைகளை புண்படுத்தாம பேசுறது என்னைக்குமே நல்லது. அப்படி அது வேணும்னே தெரிஞ்சுதான் பேசுறாங்க, இல்ல ஃபேமுக்காக பேசுறாங்க, இல்ல ஒரு கான்ட்ரவர்ஷியலா சப்ஜெக்டுக்காக பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபமேஷன் கேஸ் போடலாம். இப்ப நமக்கு முகம் பரிச்சயம் இல்லாதவங்க சார், அவங்க யாருன்னு நமக்கு தெரியாத ஒரு ஆட்கள் வந்து நம்மளை பத்தி பேசுறாங்க, நம்ம கடந்து வந்த பாதைகளை பத்தி பேசுறாங்க, நம்மளோட பர்சனல் லைஃப்ல பேசுறாங்க, நிறைய விஷயம். நீங்க வந்து என்னது அது பேரு கன்னித்தன்மையோட தான் இருக்கீங்களா ஒரு சமூக வலைத்தளத்துல இந்த மாதிரி இன்னும் இழிவாகலாம் பேசுறாங்க சார். அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாத வார்த்தைகள். அது எல்லாமே வந்து அவங்க ஈஸியா வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி எங்களோட அனுமதி இல்லாம எங்களோட போட்டோஸ் எங்களோட வீடியோஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து சார் பொதுவாவே யாராவது இப்ப உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. சோ உங்களோட போட்டோவை நான் வந்து ஒரு யூஸ் பண்றேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவாகவே நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நம்ம சைடுல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சார்? தாராளமாக ஒருத்தங்களோட ஒரு பப்ளிக் டிக்னிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு சொசைட்டல் ரெஸ்பெக்ட், அதை வந்துட்டு யாராவது தாழ்த்தி பேசுறாங்க, யாராவது உங்களோட மனசை புண்படுத்திட்டாங்க, இல்ல
உங்களோட சொசைட்டில் ரெஸ்பெக்டை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது பண்றாங்கன்னா மேம் நிச்சயமாக நீங்க டிஃபமேஷன் கேஸ் போடலாம். போட்டிங்கன்னா உங்க காம்பன்சேஷன் நீங்க எந்த லெவலுக்கு வேணா கேட்கலாம். அதாவது உங்களோட எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு மென்டல் ஹராஸ்மெண்ட் வந்திருக்கு, இல்ல அதனால உங்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கு, உங்க வாழ்க்கையில அதனால எவ்வளவு தடயங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த டிஃபமேஷனோட காம்பன்சேஷன் வந்துட்டு நம்ம வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டதாகவும் நீங்க சொல்றீங்க. அவங்க கூப்பிட்டும் வரல அப்படின்னா சம்மன்ஸ் அனுப்புவாங்க. ஸ்டேஷன்ல இருந்து சம்மன்ஸ் அனுப்பிச்சு அங்கேயும் செட்டில் டவுன் ஆகல அப்படின்னா நீங்க 226ல, அதாவது நம்ம சட்ட ரீதியாக பேசணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 226ங்கிறது ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷனாக போடலாம். எங்களுக்கு வந்துட்டு இந்த சமுதாயத்துல எங்களை இன்னும் தாழ்த்தி தான் பேசுறாங்க, எங்களை வந்துட்டு இன்னும் இந்த சமுதாயம் எங்களை ஏத்துக்கல, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளா, இல்ல ஒருத்தரோ இல்ல 2 பேரோ, இல்ல போலீஸ் உங்களை வந்து சரியா வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட் பண்ணல, இல்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உங்களை சரியா ட்ரீட் பண்ணல, நீங்க போய் ஒரு அங்கீகாரம் கேட்கும் போதோ இல்ல உங்களை பத்தி நீங்க சொல்ற கருத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னமா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு அலட்சியமாக பேசினாலோ இல்ல உங்களை எங்கேயாவது தாழ்த்தி பேசினாலோ கண்டிப்பாக நீங்க ஹைகோர்ட்டா வந்து நீங்க வந்து நம்ம ரெட் பெட்டிஷனை போட்டு உங்களுக்கான தீர்வு வேணுமோ அதை நீங்க கண்டிப்பாக இங்க வந்து நீங்க தாராளமாக ஃபைல் பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படி என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். இல்ல இவங்களோட கோரிக்கை நியாயமாக இருந்தால், மறுபடியும் சொல்றேன், அந்த கோரிக்கை நியாயமா இருக்கணும். நீங்க சும்மா போடணுன்றதுக்காக போட்டீங்கன்னா டிஸ்மிஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்க போகுது. நீங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மையிலேயே உங்க சமூகம் உங்களை தவிர்க்குது இல்ல உங்களை வந்து தாழ்த்துது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க ஹைகோர்ட்ல தாராளமா நீங்க இது போட்டு நீங்க ஒரு ரெமடியை சீக் பண்ணலாம். இப்ப புதுசா ஒரு முறையை கையால் எடுக்கிறாங்க சார். அது யாருன்னா எங்களை ஏத்துக்கோங்க, எங்களை சக மனுஷங்களா ஏத்துக்கோங்கன்றவங்களா எங்களுக்கு இன்ன வரைக்கும் யாரும் பிரச்சனை பண்ணல. இந்த சமூகத்துல இருக்கவங்களே எங்களோட கம்யூனிட்டி LGBTQல இருக்க சில பேரால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சாதாரணமா ஒரு பொண்ணை இன்னொரு ஆள் வந்து கூட பிறந்தவங்களா இருந்தாலுமே சரி, உறவு முறையில இல்லாத இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு பொண்ணை மேல கையை வச்சு அடிக்கிறாங்க சார். ஆனா அதையே வந்து எப்படி பண்றாங்கன்னா, அடிச்ச விஷயத்தையே வந்து வீடியோவோட ஆதாரபூர்வமா எடுக்கிற விஷயத்தையே இல்லைன்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்புறாங்க சார். அவதூறு பரப்புறது மட்டும் இல்லாத எனக்கு சில விஷயம்லாம், எனக்கு கல்யாணம் பண்ணன்றது என்னோட பர்சனல் இஷ்யூ. ஸோ நான் கல்யாணம் வேணா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் வந்து நான் பெண், எனக்கு ஒரு பெண் மேல ஈர்ப்புன்றதை தான் நான் கடந்த ஒரு 12-13 வருஷமா போராடிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது அந்த ஒரு சக மனுஷன் பேசும்போது என்ன பண்றாங்க, இந்த கம்யூனிட்டில இருக்கவங்களே வந்து என்னன்னு சொல்லி எங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா, நீ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகவே இல்லைன்ற ஒரு விஷயத்த கல்யாணம் ஆயிடுச்சு, 13 வயசுல எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அப்படிலாம் சொல்லி ஒரு தவறான அலிகேஷன் வச்சு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிறாங்க. அப்படின்னும் போது அதை வந்து ஒரு ஓப்பன் டாக்காக வச்சு விடுறாங்க. ஏன்னா எங்க போட்டோ வச்சு போட்டா நல்லா சப்ஸ்கிரைபர் கிடைக்குது. இப்ப இருக்கிறதுல ஏன்னா பேசும் பொருட்களா இருக்கிறது சமூக ஊடக தளத்துல ஒரு விஷயம் ஒண்ணு அடிச்சுக்கிறானா பாப்பாங்க, இன்னொன்னு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குன்னா பாப்பாங்க. நாங்க எல்லாரும் கட்டத்துலயும் வித்தியாசமான விஷயம் தான், அதை நான் ஓப்பனாவே நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஒரு பெண்ணும் வந்து லவ் பண்றாங்க, லிவிங்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு உண்மையாலுமே பேசும் பொருட்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல பாத்துட்டு இருக்காங்க, நம்ம இனத்தவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எங்களை வந்து இன்னும் ஒரு பேசும் பொருட்டா இருக்கும் போது இவங்கள மாதிரி நம்ம ஒரு கையால எடுத்தா நம்மளும் இவங்கள மாதிரியே ஒரு செட்டில் ஆயிடலாமோ, இல்ல இவங்கள வச்சு பேசும்போது ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புக்கும் எங்கள் தரப்புக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க, ஆமா நீங்களும் அவங்களும் எது இந்த லைவ்லயோ மேபி எதுலயோ நீங்க வந்து சண்டை போடுனா நீங்களே அடிச்சுக்கிறீங்கன்ற பாயிண்ட் வச்சிருவாங்க. ஆனா நாங்க பேசும்போது வார்த்தைகள் வெளிப்படுற விதம்னு ஒண்ணு இருக்குது. ஒரு ஆண் மகனுக்கே வந்து ஒரு பெண் மகளை ஒரு ஓப்பன் ஒரு லைவ்ல வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட ஆண் உறுப்பை வச்சு அவதூறா பேசுறது, ஒரு பெண்களை சித்தரிக்கிறது பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பு, குற்றம். அப்படி திரு நம்பியா மாறுறவங்க, ஐ மீன் அவங்க பெண்ணா இருந்து ஒரு ஆணாக மாறுவர், அவர் வந்து அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் போது நாங்க வந்து குரல் கொடுக்கும் போதுதான் அது பெரிய பெரிய விஷயமா வெடிக்குது. வெடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு சாரி கேட்கிறோம், ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பெண்ணை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. ஒரு 4-6 பேர் வந்திருந்தாங்க அவங்க சைட்ல இருந்து, நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம், எங்களுக்கு யாரும் இல்ல, அதுதான் ஓப்பனா சொல்ல போனோம்னா. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியா எங்களை நாங்க என்னன்றத எங்களை சுட்டு அடிச்சுட்டாங்க. அடிக்கும் போது நான் இதை வந்து வாய் வழியா சொன்னா நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு உண்மையா இல்லையானா ஸ்டேஷன்ல தெரியாதுமா அப்படின்றீங்க. அப்ப வந்து நான் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, நான் அடி வாங்கினாலும் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆடியோவோ வீடியோவோ கிடைச்சாதான் நான் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துக்கிட்டேன். அப்படின்ற பட்சத்துல ஒரு பொண்ணை போட்டு எந்த அளவுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி
முடிய புடிச்சு இழுத்து தூக்குறாங்க, பெர்ஜனால எட்டி உதைக்கிறாங்க, அவங்களோட செஸ்ட்ல குத்துறாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறோம். அவங்க அடிச்ச அடுத்த செகண்டே ஃபிக்ஸ் வந்து கீழே விழுறாங்க. உடம்பு சரியில்லாதவங்க ஏற்கனவே அப்ப அடிச்சு அவங்களை அவ்வளவு துன்புறுத்தி கீழே விழும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம், எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜிஹெச்ல தான் சேர்க்கிறோம். சேர்க்கும் போது அங்க ஏஆர்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது எனக்கு தெரியாது. ஸ்டேஷன்ல இருந்தே ஆள் வந்து ஏஆர்ன்ற மாதிரி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதுனாங்க. எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்னா ஒரு பொண்ணை அடிச்சிருக்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊடகத்திலே காட்டுறேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன் தரப்புல இருந்து அது எந்தெந்த மாதிரியான இது பண்ணலாம் சார்? சட்டம் எந்தெந்த சட்டம் வந்து எதிர் பார்ட்டி மேல பாய்ச்சலாம் நம்ம? இப்போ நீங்க வந்து இதை நீங்க கேட்கும்போது இதை நான் 3 விதமா பிரிக்கலாம் அப்படின்றத ஒரு சில சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க, அதாவது அது யாரா வேணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இல்லை ஒரு திருநங்கையா இருந்தாலும் சரி, யார் அடிச்சாலும் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிரிமினல் சட்ட பிரகாரம் பனிஷ்மெண்ட் உண்டு. சரிங்களா? அதனால வந்துட்டு அடிச்சு ரொம்ப பெரிய அடி வாங்கி, இல்ல ப்ளீடிங் ஆகி, இல்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்து, இல்ல அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, இல்ல வேணும்னே தான் அடிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக கிரிமினல் சட்ட பிரகாரம் அவங்கள கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு நீங்க ரிமாண்ட் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக அது யாரா வேணா இருக்கட்டும். இது பொதுவா நம்ம லீகலா பேசுவோம். இப்போ உங்களோட விஷயம் அப்படின்னு வரும்போது, இது ஏன் நடந்திருக்கு? போலீஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஏன் இவங்கள போய் அடிக்கிறாங்க? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்பாங்க. எதுக்குங்க உங்களை வந்து அடிக்கணும் அப்படின்றதான் கேட்பாங்க. 2வது, சரி இப்ப அடிச்சாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நீங்க ஏதாவது பேசுனீங்களா? இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால ஏதாவது பேசி பிரச்சனை ஆயிடுச்சா? சோ இது எல்லாமே கிரிமினல்ல நாங்க பார்க்கும்போது மேடம் நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுக்கான காரணம் என்ன? இது போலீஸ் பார்க்கணும். நீங்க ஒரு ஏஆர் வந்து அவர் வந்து என்னதான் எடுத்தாலும், அவங்க மேடம் வந்துட்டு அவங்க ரொம்ப அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லைன்னா சிஎஸ்ஆர் போட்டு என்ன ஏதுன்ற விசாரத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆருக்கே போவாங்க. சரிங்களா? நம்ம பார்த்தோன்னே அடிச்சிட்டாங்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கலாம். சரிங்களா? உங்ககிட்ட போட்டோ இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு போலீஸ்க்கே யார் அது, அடிச்சது யாரு, பண்ணது யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்க மேல எஃப்ஐஆரே போட முடியும். இல்ல அவங்கள கூப்பிட்டு ஸ்டேஷன்ல கூப்பிட்டு எதுக்கு மேடம் அடிச்சீங்க, இல்ல எதுக்கு சார் அடிச்சீங்கன்னு கேட்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அது யாருன்னு தெரியணும். நீங்க இப்ப போட்டோ வச்சிருக்கீங்கன்னா அது எவிடன்ஸ் தான். அது கண்டிப்பாக உங்களோட கேஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்க அது ஓவராலா கிரைம் அப்படின்னு ஒரு அசால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்கள கிரிமினல் சட்ட பிரகாரம் நீங்க தாராளமாக தண்டிச்சு அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது எல்லாமே ப்ரூவ் தான் மேம். சரிங்களா? இப்போ சில ஃபால்ஸ் அலிகேஷன்ஸும் இருக்கும் மேம். அதாவது இவங்களே ஒரு ஆள் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் வந்து நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இவங்களே ஆள் செட்டப் பண்ணி இவங்களே அடிச்சு எல்லாமே பண்ணி இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரணை செய்வாங்க. ஸோ அது அது உங்களுக்காக அப்படின்றதுக்காக கிடையாதுதான் இருக்கும். இது ஜென்ரலாவே நடக்கிற ஒரு விஷயம் தான் மேடம். ஸோ இப்போ உங்க கேஸ்ல அடிச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, ஒருத்தவங்க அட்மிட் ஆகி ரொம்ப பெரிய அன்கான்சியஸ் ஸ்டேஜ்க்கு ப்ளீட் ஆகி அது இந்த அளவுக்கு ஒரு பிரைவேட் விஷயத்துலயும் அடிச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்படணும். அது யாரா வேணா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அந்த எஃப்ஐஆர்ல இந்த எவிடன்ஸ்லாம் கொடுங்க. இந்த போட்டோ ப்ரூஃப், இந்த வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ஒரு போட்டோலாம் ஒரு A4 ஷீட்ல எடுத்து அடிக்க வரும்போது எடுத்த விஷயங்கள். அப்புறம் அவங்க வந்து அன்கான்சியஸா இருக்கும்போது டாக்டர் ரிப்போர்ட் இருக்கும். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு அந்த ப்ளீடிங் ஆயிருக்குன்னா, எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சிருக்காங்க, அந்த ப்ரூசஸ் மார்க் எவ்வளவு ஹார்டா விழுந்திருக்கு, எதால தூக்கி அடிச்சிருந்தா அந்த ப்ரூசஸ் மார்க் வரும். இதெல்லாம் வந்துட்டு இந்த டாக்டரோட எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்ல இருக்கும். அதையும் வச்சு நீங்க கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இல்ல திருநங்கையா இருக்கட்டும், இல்ல யாரா வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக சட்ட ரீதியாக அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துப்படுத்தி ரிமாண்ட் இல்ல ஜெயிலு கூட அவங்க நீங்க அனுப்பலாம். இப்ப எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து 3 விதமா போட்டிருக்கேன்னு சொன்னாங்க சார். ஒண்ணு அடிச்சதுக்கு, இன்னொன்னு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்ன வார்த்தை பேசியிருக்காங்கன்றத அந்த வீடியோ வாயிலா பார்த்து அதுக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க சார். அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஒண்ணு போட்டிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து கொலை மிரட்டல் விடுறதுக்காக ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த 3 போட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து இது வரைக்கும் வந்து அவர்களை கூப்பிட்டு ஒரு என்கிட்ட சொல்ற விஷயம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு நாள் நாங்க ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டோம். வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து பெயில் வாங்கிட்டு போயிட்டு காலையிலயும் மாலையிலயும் 2 வேளையும் வந்து இந்த மாதிரி சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எனக்கு எந்த அளவுக்கு இது உண்மைன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்க உண்மை பொய் அப்படின்ற ஒரு ஃபேக்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம போய் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நம்ம போய் நிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. எங்க தரப்புல இருந்து வந்தவங்க வந்து ஒரு நாள்லாம் இல்ல, ஒரு 2 மணி நேரம் அவங்கள விசாரிச்சாங்க. 2 மணி நேரம் கழிச்சு அவங்கள விட்டுட்டாங்க. ஸ்டேஷன் பெயில் வாங்கி அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்புல இருந்து இது நாங்களுமே பார்த்தோம்.
இருக்கலாம் மேம். அதான் மேம். இப்ப ஸ்டேஷன் பெயிலுங்கிறது குடுக்குற ஒரு சட்ட பிரகாரம் குடுக்குற ஒரு ப்ரொசீஜர் தான். அதுல எந்த தப்பும் கிடையாது. அது ஏன் குடுக்குறாங்க அப்டின்னா, அகைன் மேம் அது வந்து ஒரு கேஸுக்கும் மாறும். கண்டிப்பா. ஒரு விஷயத்துக்கும் ஒரு கிரக்ஸுக்கும் நாங்க மாரி ஏன்னா அது கிரிமினல்ல வந்து நெறைய சட்ட ரீதிகள் இருக்கு. அதுக்கான ஏன் விடணும், எதுக்காக விடணும்ன்றதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அத ரீதியா பார்க்கும்போது விட்டுருக்கலாம். நீங்க சொல்ற மாரி 2 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரத்துக்கு கூட விட்டுருக்கலாம். தெரியாது. ஆனா, நீங்க அப்படி விட்டுருக்காங்க அப்டின்னாலே, அதுலயுமே அது பெயில் தான். அப்படின்னா அவங்கள ஒரு விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணியோ, இல்லன்னா வந்து ஒரு ஒரு ரிமாண்டுக்கு எடுத்தோ, இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க உள்ள உட்கார வச்சு செஞ்சிருந்தாலும், அது பெயில்னாலும் அதுவும் பெயில் தான் மேடம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தான். ஸோ உங்க உங்க நீங்க குடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆக்ஷன் எடுக்காமன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களோட தரப்பு நீங்க வைக்கிற ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆக்ஷன் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது இன்னும் சப்சிக்வென்ட் நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல தான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா கிடைக்கலன்ற சப்சிக்வென்ட் இல்ல இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு ஓபன் டாக்கா சொல்ல போனா எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஒரு பெண்ணை வந்து அடிச்சிருக்காங்க. பரப்புறுப்புல உதைக்கிற வீடியோ முதல் கொண்டு உங்ககிட்ட நான் எடுத்து வந்து சப்மிட் பண்றேன். அப்ப நீங்க வந்து ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்ன்றத ஒரு விஷயம் ஏன் போட மாட்டீங்க? விமன் ஹராஸ்மென்ட் அதுதான் மேம். நீங்க சொன்ன உடனே நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க வந்துட்டு இல்ல ஏன் போடல அப்படின்னு கேட்கறது ஒரு ஆதங்கம். கண்டிப்பா. சரிங்களா? அது உங்கள சார்ந்தவங்களா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு புடிச்சவங்களா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். சோ இப்ப நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப என்னோட சான்று பீப்பிள பாதிக்கப்படும். நானும் இதே மாரி தான். ஏன் சார் அவங்கள அடிக்கும்போது உங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் நான் பேசுவேன். ஆனா நீங்க ஒரு கிரைம் அப்படின்னு ஒரு வரும்போது நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு மேம். நம்ம வந்துட்டு எடுத்தோம் கவுந்தோம் இப்ப வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டா திருப்பி அப்படிலாம் அமெண்ட் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் இப்போ ஒரு ஒரு விஷயத்துல நம்ம எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நாளைக்கு இந்த மாரி விஷயம் இல்லாம இதுவும் நடந்திருக்கு அப்படின்னா, அமெண்ட்மென்ட் ஆஃப் எஃப்ஐஆர் போட்டு இன்னும் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். பண்ண முடியாதுல எதுவுமே கிடையாது. பட் ஆனா ஆன் தி பிரைமா ஃபேசி. பிரைமா ஃபேசிங்கிறது அந்த நடைமுறையில் அந்த நடந்த இன்சிடென்ட்ட வச்சு என்ன நடந்திருக்கோ அதுக்கு தான் இப்போதைக்கு உங்க சட்ட ரீதியாக ஒரு கேஸோ ஒரு ஒரு ஐபிசிலயோ, பிஎன்எஸ் ஆக்ட்லயோ போட்டிருப்பாங்க. இதுக்கு அப்புறம் போட முடியுமான்னு கேட்டா போடலாம் மேடம். இன்னும் இருக்கு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் கூப்ட்டு சப்போஸ் நீங்க குடுக்குற ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் இல்ல நீங்க சொல்ற மாரி அவங்க பிரைவேட் பார்ட்ஸ்ல அடிச்சு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்றது நீங்க ஒரு ரிப்போர்ட் தர்றீங்க. அந்த ரிப்போர்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு டாக்குமெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, மேம் அதுக்கும் ஒரு கேஸ் போடுவாங்க. போட மாட்டாங்கன்னு கிடையாது. அப்ப போடாம இருந்திருந்தால், அப்ப நீங்க தாராளமாக நீங்க வந்துட்டு ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ இல்லன்னா ஒரு ஹை கோர்ட்ட கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெட்டிஷனாகவோ நீங்க வந்து அங்க வந்து தாக்கல் செய்யலாம். மேம் உங்களுக்கு நெறைய இருக்கு. லீகலா பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரலாவே உங்களுக்கு இருக்க ரெமிடீஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு சிட்டிசனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இருக்கு மேம். ஏன்னா கோர்ட் இன்னைக்கு உங்கள ரெகக்னைஸ் பண்ணி, ஆமா இவங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. ஆனா இவங்க வந்துட்டு சட்ட ரீதியாக நீங்க தாழ்த்தப்படக்கூடாது. இதுதான் இதுதான் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தா அவங்களையும் நீங்க அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த அந்த ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துருச்சு. ஆனா ஸ்டேஷன்ல எங்களை சொல்லும்போது இவங்க லெஸ்பியன் சொல்றாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. இத பத்தி சரியான புரிதலும் இல்ல. நீங்க வேற யார்ட்ட பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள அப்படியே கை மாத்துறாங்க சார். மேம் அந்த மாரி சொல்றாங்க அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன். அங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ஒரு மனிதன் தான். ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்ல இப்ப நானா இருக்கட்டும், இல்ல ஜட்ஜா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மனிதன் தான். சோ எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சோசியல் அவேர்னஸ் தான் நடத்தணும். சோ எனக்கு இந்த இப்போ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும். ஒரு ஆண் வந்து கேவா இருக்க ஆசைப்படலாம். திருநங்கையாக மாற ஆசைப்படலாம். ஒரு பெண்ணா இருக்கிறவங்க திருநம்பியா மாற ஆசைப்படலாம். இல்ல ஒரு லெஸ்பியனா இருக்க கூட ஆசைப்படலாம். ஆனா அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையும், பேரண்ட்ஸோட வற்புறுத்தல்னாலயுமே, அவங்களோட சிச்சுவேஷனாலயுமே அவங்க என்ன வேணாலுமே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சாப்டருக்குள்ள போயிடுறாங்க. சப்போஸ் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. அதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து மீண்டு வந்தவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. சப்போஸ் அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு. அவ இப்ப லெஸ்பியனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணம். அந்த கல்யாண வாழ்க்கையில இருந்து மீண்டு வந்து இப்ப அவ லெஸ்பியனா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவள வந்து நீ லெஸ்பியனே கிடையாது. நீ ஒரு ஆண் கூட ஆல்ரெடி உடல் உறவுல இருந்திருக்கிற. இப்ப நீ ஒரு பெண் கூட இருக்கும்போது நீ எப்படி லெஸ்பியனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு பெண் மேல வந்து ஒரு அவதூறு பரப்புறாங்க. அதையும் தாண்டி இந்த பொண்ணை நிறைய இடத்துல சுட்டி காட்டுறாங்க. சோ இப்ப அவங்க லெஸ்பியனா இருக்கிறது கரெக்ட்ங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா சார்? மேம் இது அகைன் இது வந்துட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட இண்டிவிஜுவல் எமோஷன். இது வந்துட்டு ஒருத்தவங்களோட ஒரு இண்டிவிஜுவலான எமோஷன். இது எப்போ லெஸ்பியனா மாறுவாங்க, எப்போ டிரான்ஸ்ஜெண்டரா மாறுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. சரிங்களா? அது ஒருத்தவங்களோட ஒரு உணர்வு. உணர்வ வந்து யாரும் கொச்சப்படுத்தி பேசுறதுக்கோ, செய்றதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? இல்ல இந்த இந்த வயசுக்குள்ள நீ வந்து லெஸ்பியனா வந்துரணும். இல்ல நீ வந்துட்டு இந்த வயசுக்குள்ள நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறிறணும். இல்ல ஒரு என்ன வேணா அவங்க உங்களோட கம்யூனிட்டில மாறணும்ன்றலாம் எங்கேயும் லிமிட்டேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
நான் இப்ப வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு நான் வந்து ஒரு கேயா மாறணும் அப்படின்னா கூட அது என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம் தான். இப்ப நீங்க ஒரு ஒரு கல்யாண வாழ்க்கையில போயிட்டீங்க இல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார திருமணம் பண்ணிருக்கீங்களோ அவங்க உங்களோட உணர்வை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகுது. இப்ப கூட நான் ஒரு ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு நியூஸ் பார்த்தேன் மேம். அதுலயும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருச்சு. அவரு பையன் வந்து கே. ஆனா அவர் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு அவருக்கு. குழந்தை இருக்கு. ஆனா அவங்க ஒய்ஃப் அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு கே அந்த யார் அவங்க கே பார்ட்னரோ அவங்களோட கீழ அதாவது அதே வீட்ல மேலேயும் கீழேயும் கீழ இருக்க வீட்ல வந்துட்டு அவங்க கே பார்ட்னரோட ஜாலியா இருக்க விட்டுட்டு மேல அவங்களோட இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியும் அவர்தான் அப்பா. சோ இந்த உணர்வை புரிஞ்சுக்கிறவங்க இன்னைக்கு சமுதாயத்துல இருக்காங்க. நான் வந்து ஜெனரலைஸா யாருமே புரிஞ்சுக்கல செய்யலன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நாங்களும் அந்த கருத்தை வைக்கல. கண்டிப்பா சில பேர் அதுவும் இந்த கம்யூனிட்டில எங்களுக்கு அந்த மக்கள் சார்ந்த ஆண் பெண்ணா வாழ்ற வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட எங்களுக்கு இடையூறுகள் உண்மையா கொடுக்கறது இல்ல. நான் அந்த விஷயத்துல உண்மையுமே அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா நான் வந்து நாங்க வந்து ஒரு 1 இயரா இருக்கோம். தான் சேர்ந்து எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. நாங்க வந்து வெளிநாட்கள்கிட்ட போராடுறத தாண்டி எங்க சூழல்ல உள்ள எங்க அவங்களே சமூகத்திலே தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து போராட்டம் அதுக்கான காரணம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. நான் உங்க தரப்பு வாதனை தான் என் தரப்பு கொஸ்டின் கண்டிப்பா ஒருத்தவங்களோட முன்னேற்ற பாதை. அவ்வளவுதான் மேம். அதாவது நீங்க வந்து முன்னேற்ற பாதையா இருக்கலாம், இல்ல உங்க மேல ஏதாவது ஒரு பர்சனல் கிரட்ஜா இருக்கலாம், வெஞ்சன்ஸ் இருக்கலாம் மேம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஆனா நீங்க இதை வச்சு கூட நீங்க எல்லாமே வந்து ஒரு காமனா நீங்க சொல்லவும் முடியாது. இல்ல எல்லாருமே இந்த கம்யூனிட்டில இருக்கவங்க எல்லாம் பாதிக்கும் மேம். நானே எத்தனை பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கவங்க இன்னும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு உதவி பண்ணிலாம் நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா படிக்க வச்சும் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கே வந்து இன்னொரு கே கப்பலை வந்துட்டு அவ்வளவு தூரம் சூப்பரா பாத்துக்கிறவங்க நான் என் கண்ணேரா பார்த்திருக்கேன். அதே மாதிரி லெஸ்பியன் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்களும் அவங்களும் அவ்வளோ அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணும் கூட அவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்காது. ஆனா அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகா அவங்கள மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு அவங்க புரிதலை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்களோட லைஃப்ல முன்னேற்றங்களை கொண்டு வர விஷயங்களும் நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்குள்ள அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 75ல இருந்து 80% இப்ப வந்து இதெல்லாம் நல்லாவே மாறிடுச்சு. நல்லா பீப்புளுக்குள்ள வந்துருச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு குடும்பத்திலயும் நார்மல் காமன் மனுஷங்க டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அவங்கவங்க வாழ்க்கை அது அவங்கவங்க பாதை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. பட் பிரச்சனைகள் யாருதான் வரல சொல்லுங்க. கண்டிப்பா அது பிரச்சனை வருதுங்க சார். நான் கண்டிப்பா அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் பிரச்சனை இல்லாத இங்க யாருமே வாழறது இல்ல. அந்த எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்குது. எல்லாரும் இங்க ஈஸியான ஒரு வாழ்க்கையை வாழ சக ஆண்களுக்கும் கஷ்டம் இருக்கு, பெண்களுக்கும் கஷ்டம் இருக்கு. திருநங்கையா மாறும்போது நான் ஒரு சர்ஜரி பண்ணாலும் எனக்கு கஷ்டத்தை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் தான் முழுமையா அடையணும். ஒரு திருநம்பியா இருந்தாலும் நான் சர்ஜரி பண்ணும்போது அதை தாண்டி ஒரு சந்தோஷத்தை தான் நான் முழுமையா அடையிறேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு அதைத்தான் வந்து நான் வந்து முன்னெடுத்து வைக்கும் போது அந்த கருத்தையே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி என்னை வந்து இல்ல மேம். இது அப்படி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு பீப்புளோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு விமன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பேபியை வந்துட்டு பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க இது பண்றாங்க அப்படின்னா அந்த டெலிவர் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ஹியூமன் ப்ராசஸ் ஓகேங்க சார். அப்படின்றதுதான் இன்னைக்கு பீப்புளோட மைண்டோட ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கல்யாணம் அப்புறம் குழந்தைங்கிறது ஒரு ஹியூமன் ப்ராசஸ். ஓகே ஓகே சரிங்களா? அது வந்துட்டு யாருமே வந்துட்டு தவிர்க்க முடியும்னா அதுதான் ப்ராசஸ். அதுதான் எல்லாமே வருஷம் வருஷமா நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஆச்சா அடுத்தது குழந்தை பிறந்துச்சா அப்புறம் அப்படின்றது ஒரு ஹியூமன் ப்ராசஸ். அது வந்துட்டு இது இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது இது வந்துட்டு நேச்சுரல் ப்ராசஸ் இல்ல அப்படின்றது பீப்புளோட மைண்ட் செட். இது விமனா பிறந்தவங்களுக்கு குழந்தைய பெற்று வளர்க்கணும் செஞ்சு அவங்க வந்து டெலிவரி பண்ணுங்கிறது ஒரு ஹியூமன் ப்ராசஸ்ன்றது நம்மளோட மைண்ட் செட். ஆனா நீங்க சொல்ற இந்த ஆப்ரேஷன் ஆர் இந்த சர்ஜிக்கல் மெத்தட் மூலயமா போற விஷயங்கள் எல்லாமே ஹியூமன் ப்ராசஸ் கிடையாது. அது வந்துட்டு அன்நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்றப்போ நீங்க சொல்ற வார்த்தை கரெக்ட். அதாவது அவங்க மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஆமா நான் என்னவா மாறணும்னு நினைக்கிறேனோ அதுவா நான் மாறிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட். அது வந்து அவங்களோட ஓன் சாட்டிஸ்பாக்சன். ஆனா இது வந்துட்டு இப்ப திருப்பி சொன்னா இது காமன் மேனா பாத்தீங்க அப்படின்னா இதை நான் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஏன்னா இது வந்துட்டு இண்டிவிஜுவல் சாய்ஸஸ். இப்ப நான் ஒருத்தராக மாற வேண்டும் என்றால் அது நேச்சுரல் ப்ராசஸா இருந்தால் அது வேறு. ஆனா நான் ஒரு 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 உணர்வுல இருந்து இன்னொரு உணர்வாக மாறணும், ஒரு ஆண்ல இருந்து ஒரு பெண்ணாக மாறணும், இல்ல பெண்ல இருந்து ஒரு ஆணாக மாறணுங்கிறது ஒரு அன்நேச்சுரல் ப்ராசஸ். பீப்புள் அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன் இப்படி மாறுறாங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஸோ இப்படி வரும்போது நீங்க இந்த ஆப்ரேஷன் விஷயங்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு அது பெருசு தானே மேம். நான் ஒரு காமன் மேனா இருந்து பேசும்போது ஒரு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா அது வலிதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஆண்ல இருந்து ஒரு பெண்ணா மாறுறது எவ்வளவு கஷ்டம்.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது அவங்க ஒரு காமன் மேனா பார்க்கும்போது தெரியுமாமா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கீங்க அப்படின்றது. ஆனா அவங்கள பொறுத்து நீங்க பெண்ணா தானே இருக்கீங்க. நீங்க உங்களோட விஷயத்த மாத்திக்கல, உங்களோட உங்களோட ஜெண்டரை நீங்க மாத்திக்கல. நீங்க பெண்ணா தான் இருக்கீங்க. ஆனா உங்க எமோஷன் இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஜெண்டர்ன்றவங்க மென்ல இருந்து விமனா மாறுறாங்க. அவங்க அதுக்கான ப்ராசஸ் போறாங்க அப்படின்னா அதுக்கு சமூகம் டிரான்ஸ்ஜெண்டரை எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. இன்னைக்கு இதை நியூட்ரலா பேசணும் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல எத்தனை பேர் ஆண்ல பெண்ணா இருக்கட்டும் குழந்தைங்க வீட்டுல பிறக்கும் போது இல்ல நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என்னால இன்னொரு பையனையோ பொண்ணையோ ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வீட்டுல ஏத்துக்கிறாங்க? இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை இப்போ ஒரு அளவுக்கு ஒரு பார்த்தா ஓகே உங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு வர்றதுக்கே இத்தனை வருடங்கள் ஆச்சு. ஸோ உங்களோட எமோஷனையும் உங்களோட விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக பல வருடங்கள் ஆகும். அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜட்ஜா இருக்கட்டும், இல்ல ஒரு காமன் மேனா இருக்கட்டும், இல்ல எந்த ஜுடிஷியரியா இருக்கட்டும், இல்ல ஒரு சிவில் சர்வீஸா இருக்கட்டும். எல்லாருமே ஒரு மனிதன். இதை அக்செப்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் மேம். அது வரைக்கும் நீங்க போராடுற சூழ்நிலைகள் விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா போராட்டங்களுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் லீகல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேம் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. யாரையும் உங்களை வந்து தவறுக்கலாம் போறதில்ல, தடுக்கலாம் போறதில்ல. நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு சட்ட ரீதியாக சிவில் ரெமெடி கிரிமினல் ரெமெடி ரைட்டாகவே இருக்கு. அப்ப அப்படின்றப்போ உங்களுக்கு இதுல வந்து எங்கேயோ தாழ்த்தப்பட்டீங்க அல்லது உங்களை வந்துட்டு எங்கேயாவது தாழ்த்துறாங்க இல்ல உங்களை ரொம்ப வந்துட்டு ஒரு குறைவா பேசுறாங்க இல்ல உங்களை வந்துட்டு சரியா உங்களை ட்ரீட் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக சொல்லுங்க. லீகலா என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கான ரெமெடி என்னவா இருக்கோ அதுக்கான விஷயங்கள் கோர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகரிக்கும். போலீஸும் உங்களை அங்கீகரிப்பாங்க. யாரா இருந்தாலும் இதை சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். என்ன அப்படின்னா லெஸ்பியன் மேரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் சார். சோ அத வந்து லீகல் இல்லையா இது நம்ம பண்றதுனால நமக்கு பின்னாடி ப்ராப்ளம் எதனா வருமா? சோ அத பத்தின புரிதல் சில பேர்லாம் வந்து எனக்கு இந்த கம்யூனிட்டில இருக்கிற ஒரு ஆளே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்களாம் கல்யாணம் பண்ணா அதெல்லாம் கல்யாணமே கிடையாது. நாங்களா போனாதான் கல்யாணம். இது என் எதிர்க்கே சொல்றாங்க. அது அப்படியே சமூக வலைத்தளத்திலே சொல்றாங்க. லெஸ்பியன் கல்யாணம்னா அது கல்யாணமா செல்லுபடி ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு 1,00,000 பேர் நம்மள புரிஞ்சுக்கிட்டே பெரிய விஷயமா இருக்குது. இதுல நம்மளே போட்டு அடிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப இதுல நீங்க கஸ்டமரி கொண்டு வரீங்க அப்படின்னா இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கான கஸ்டமரி நம்மளோட இந்திய சட்ட பிரகாரம் எங்கேயும் எழுதப்படல. சரிங்களா? அது ஒரு ஹிந்து மேரேஜ் ஆகட்டும் இல்ல ஒரு முஸ்லீம் மேரேஜ் ஆகட்டும் இல்ல பார்சி லா இந்த மாதிரி பழைய நிறைய இது இருக்கு. நம்ம வழிமுறைகள்ல உங்களோட எழுதப்படலை. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வழிமுறையில இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு. அது வந்துட்டு உங்களுக்கு வந்து லீகலைஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அது இல்லை அப்படின்னா ஏன்னா உங்களுக்குன்ற சட்டம் அப்படின்ற அந்த 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 ஒரு வரிப்படம் இல்லை. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதுலாம் நமக்கு வந்து இன்னும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா அது லீகலைஸ் பண்ணிட்டாங்களா நீங்க 2 பேரும் இப்ப நீங்க 2 பேரும் லெஸ்பியன் கப்பலா இருக்கீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் இல்லை. பிரச்சனை எல்லாம் வராது அப்படிலாம் இல்லை. நீங்க பண்ணா நீங்க வந்து சட்ட ரீதியா நீங்க தண்டிக்கப்படுவீங்க அப்படிலாம் சட்டம் சொல்லவே இல்லை. இது உங்களோட எமோஷன், இது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படிலாம் பண்ணா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணுமோ அது நீங்க என்ன வேணா நீங்க செஞ்சுக்கலாம். அதுதான் உங்க வழிமுறை. இப்ப நீங்க வந்துட்டு இப்படிதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா அது உங்களோட வழிமுறை. அதை யாரும் வந்துட்டு இல்ல இது கருத்து தப்பு இது பண்ணக்கூடாது இது வந்து சட்ட ரீதியாக நீங்க தண்டிக்கப்படுவீங்கன்னா எந்த சட்டமும் சொல்லல. ஏன்னா இன்னும் புரிதல் நிறைய தேவை இருக்கு. சட்ட ரீதியாக இது சரியா தவறான்னு சொல்றதுக்கே இன்னும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வரணும். அது இன்னும் சட்ட ரீதியாக வரல. ஸோ அதனால உங்களோட ப்ரொசீஜர் பிரகாரம் உங்களுக்கு எது சரியோ அது சரி. யாரையும் பாதிக்கப்படாமல் யாரையும் துன்படுத்தாமல் யாரையுமே எந்த ஒரு கன்டென்ஷன் இல்லாம அடிக்காம செய்யாம உங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு இண்டிவிஜுவல் நீங்க என்ன பண்ணாலும் சட்டம் உங்களை எதுவும் பெருசா கேட்கலாம் போறது இல்லை. அன்லஸ் ஆர் அன்டில் அதனால உங்க ஃபேமிலில இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் இல்ல உங்க ஃபேமிலி யாராவது ஒருத்தர் இல்ல என்ன மீறி வந்து பண்ணிட்டாங்க இல்ல என்ன மிரட்டி வந்து இப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி சான்றவனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வற்புறுத்தி உள்ள உட்கார வச்சு இல்ல நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு த்ரெட்டோ இல்ல எந்த ஒரு விஷயமோ அவங்கள பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ தாராளமாக அது உங்களோட வழிமுறைகள். நீங்க எப்படி உங்களை எது பார்த்தினா சந்தோஷப்படுத்துமோ அது நீங்க பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிறேன்.
நமக்கு எதுவுமே இல்ல 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 அப்படிங்கும் போது நம்ம நினைக்கிறது தான் தப்பு. நமக்கு எல்லாமே இருக்கு. நிறைய பேர் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அங்கீகரிக்காம இருக்காங்க. கரெக்ட். நம்ம அதுக்கான போராட்டத்தை நோக்கி நம்ம ஓடணும் அப்படிங்கறது தான் உங்க மூலியமா எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே தங்கங்களா, இது மூலியமா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். நம்மளுடைய கார்த்திக் சார் வந்து ரொம்ப அற்புதமா அழகா வந்து நிறைய விஷயத்துல வந்து புரிய வச்சாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் மாறுபடலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து எல்லாத்தையுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு நிறைய விதமா சில விஷயங்கள் வந்து நம்மளோட லீகலைஸா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்க சாரோட ஐடியுமே வந்து நாங்க பின் பண்ணி வைக்கிறோம். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே சார் வரும். நீங்க எப்படி ஒரு நிமிஷம், நீங்க எந்த மாதிரி விஷயம்லாம் வந்து லீகலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? லீகலைஸ்ங்கிறதுங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். Okay, சிவில் sir. கிரைம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Okay, நீங்க sir. ஓவராலா அட்வொகேட் என்னெல்லாம் செய்வாங்க செய்வாங்க. அப்படின்னா அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். Okay. இல்ல சில பேர் வந்து ஸ்பெஷலா இந்த கிரைம் லா, அப்படி இல்ல லா அந்த நம்ம மாதிரி நம்ம எல்லாமே சிவில் கிரைம் ஃபேமிலி கோட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். Okay, sir. ஸோ நம்மளோட ஆஃபீஸ் வந்து இங்க கரெக்டா வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஹாட் சிப்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடு இருக்க பில்டிங்ல தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. Okay, So, okay, sir. சார் இதுல உங்களோட இன்ஸ்டாகிராம் பின் பண்ணா போதுங்களா, இல்ல உங்களோட நம்பர் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் ஆக மாதிரி? தாராளமாக என் Number நம்பரும் pin நீங்க என்னோட பண்ணலாம். நம்பர் Okay, நாங்க sir. ஷேர் பண்றோம். எங்களுக்கு வந்து ரொம்ப உங்க கூட ஒரு பேசின கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணி நான் இதை ஏன் வீடியோவா எடுக்கணும்னு உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரிதல் இல்லாம இன்னும் நாங்க லெஸ்பியன் இப்ப திருநங்கைகள் நிறைய பேர் வெளியில வந்து நல்லா ஒரு லைஃப்ல க்ரோத் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து லெஸ்பியன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு முயற்சி எடுத்து வெளியில வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம பெண்ணாவே இருந்து இது பண்றதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வருது அப்படின்றதுனால வெளியில வர மாட்டாங்க. வெளியில வந்து ஒரு ஆள் ஒரு சேனல் வச்சு ஓரளவுக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்துல அவேர்னஸ் பண்றது தான் எங்களோட ஆசை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்து நிறைய பேருக்கு எங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா நாங்க இப்படி இருக்கோம் என்ன பண்ணலாம், எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் கிடைக்குமா அந்த மாதிரி அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க லீகலைஸ் பண்ணி எப்படி கொடுக்கலான்றத இந்த அளவுக்கு எடுத்து சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. இந்த எல்ஜிபிடி கியூஏ வந்து இவ்வளோ அழகா வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்களா அப்படின்றது எனக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு என்னோட அனுபவத்துல இருக்கு. ஸோ நான் பார்த்த அனுபவத்திலே கொஞ்சம் நல்லாவே பெஸ்ட்டாக இந்த விஷயத்துக்காக நான் சொல்லலை, உண்மையாலுமே நிறைய விஷயம் நல்லாவே புரிதலாக எங்களுக்கு சொன்னீங்க. இதை தாண்டி அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இங்கே வந்து உண்மை இருந்தும் நிறைய பேர் வந்து சரியான ஒரு லீகலைஸாக நல்லா பண்ணித்தர வக்கீல் இல்லாமையோ இல்லை வந்து நியாயம் இருந்து அதை எப்படி போய் போராடணுன்ற ஒரு அணுகுமுறை காவல்துறையில் இல்லாமையோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேபி உங்கள் நம்பரை நாங்கள் பின் பண்ணும்போது அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்க கிட்ட நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். அதுதான் எங்க சைடுல இருந்து ஒரு கண்டிப்பாக பண்ணி தரலாம். பட் ஆனா ஒரே ஒரு லாஸ்ட் கருத்து, கண்டிப்பாக மாற்றம் வரும். மாற்றத்துக்கான விஷயங்கள் நேரம் கொஞ்சம் தாமதமாக போகும். ஆனா கண்டிப்பா மாற்றம் வரும். எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. நாங்க அக்செப்ட் பண்ற மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கான நேரங்கள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மாறும், கண்டிப்பாக மாறும். இதுவும் ஒரு உணர்வு, எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. சொன்னா யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த கமிட்டி சான்று யாரா இருந்தாலும் கொஞ்சம் பேஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மாற்றுதலை கண்டிப்பாக இந்த சமூகம் ஏத்துக்கும். கண்டிப்பா ஏத்துக்கும். தேங்க்யூ so much. ஆனா மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது தான் அடிமேல அடி விழுந்தா அம்பி நகருன்னுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏன்பா பேசுறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்க சைலண்டா இருக்க அது ஒரு அவங்களுக்கு கொடுக்குற அட்வான்டேஜா ஆயிடுதோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு டைம் தான் மேம். எல்லாருக்கும் ஏதாவது எல்லார் வாழ்க்கையிலும் கடுமையான பாதைகள் வரும். உங்க வாழ்க்கையிலும் கடுமையான பாதை, அது நல்ல பாதையா மாறும். அதுக்கும் நீங்க கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். கண்டிப்பா சார். இந்த விஷயம் வந்து ஒரு லெஸ்பியனுக்கான ஒரு முன்னேற்றத்தான பாதையா இருக்கணும், நாங்க அமைதியா இருக்குதுன்றதுனால நாங்க அதை கை கொள்றோம். நாங்க இதை பத்தின புரிதல் இவ்வளவு தூரம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much.